அது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். இரண்டாவது, வீரத்திலையும் நம்முடைய தமிழினம் மிஞ்சி போனதில்லை. அங்கே சங்க இலக்கியத்திலே 297வது பாடலிலே நம்முடைய நற்செல்லையார் சொல்லுவார், வீரம் என்று சொல்கின்ற போது அங்கே போர் நடக்கும். போர் நடக்கின்ற அந்த நேரத்திலே உன்னுடைய மகன் இறந்து விட்டான், மகன் புறமுதுகு காட்டி இறந்து விட்டான் என்று சொல்லுகின்ற போது அந்த வீரத்தாய் சொல்லுவாள், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மகன் புறமுதுகு குத்துப்பட்டு இறந்தான் என்று சொன்னால் நான் பால் கொடுத்த அந்த மார்பை அறுத்தறிவேன் என்று முழக்கமிட்டு அந்த போர்க்களத்திலே தேடி தேடி போய் பார்க்கின்ற போது அவன் புறமுதுகில் அல்ல, நெஞ்சிலே அவன் குத்துப்பட்டிருக்கின்றான். அப்படி குத்துப்பட்ட அந்த மகளை பார்த்து தாய் பெருமை கொள்கிறாள். தன்னுடைய அந்த பெற்ற பெருமையை நான் பேரிதமாக நினைக்கிறேன் என்று அந்த வீரத்தாய் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வீர திருமகளாக வீர தமிழனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு இனம் என்று சொன்னால் அது தமிழினம் தான். தமிழினத்தை தவிர உலகத்திலே இன்றைக்கு 6000 உயிர்கள் இருந்தாலும் 6000 மொழிகள் இருந்தாலும் உலகத்திலே பேசப்படுகின்ற மொழியாக, உலகத்திலே பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழியாக, உலகத்திலே பல்வேறு மொழிகளுக்கு துணை மொழியாக இருக்கின்ற மொழி உண்டு என்று சொன்னால் தமிழ் மொழிதான். தமிழில எத்தனை இலக்கியங்கள், எண்ணற்ற இலக்கியங்கள், சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரையும் எண்ணற்ற வாழ்வியல்களும் எண்ணற்ற பல்வேறு இயற்கை வளங்களையும் கொண்ட பல்வேறு இலக்கியங்களை படைக்கப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் என்பது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் தாண்டி இன்று வரைக்கும் பல்வேறு இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் தமிழுடைய இனத்துடைய பேர், தமிழத்துடைய பெருமைகள், தமிழகத்துடைய உயர்வுகள் ஏராளம் ஏராளம், சொல்லி மாறாதது. அப்படிப்பட்ட இந்த தமிழகம் வாழ்வதற்கான வழியே இல்லாமல் இன்றைக்கு அடங்கி ஒடுங்கி போயிருக்கின்றது. மாற்று ஆட்சியாளர்கள், மாற்று இனத்தவர்கள் இங்கே உள்ளே வந்து நம் இனத்தை அழித்தார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய வறுமையிலும் கொடுமையிலும் ஆளாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த இனத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு, மீண்டும் உயர்த்தி நாம் கொண்டு செல்வதற்கு நமக்கு தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது. தமிழ் தேசியம் இல்லை என்று சொன்னால் தமிழினம் மீண்டும் எழாது. தமிழினம் மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பே இல்லை. பாரதி சொன்னான், கஞ்சி குடிப்பதற்கிறார், அதற்கு காரணம் இவையனும் அறிவும் இல்லார். பஞ்சமோ பஞ்சம் என்று பரிதவித்து துடி துடித்து துஞ்சி மடிகின்றாரே, அவர் துயர்தலை போக்க வழியில்லையே என்று பாரதி பாடினார். அந்த கவலை, பாரதியுடைய இயக்கம் இன்றைக்கு தமிழ் தேசத்தை தூக்கி பிடித்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி, அதனுடைய தலைமை என்னுடைய அருமை தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஏற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கான பணியை இன்றைக்கு செய்கின்றோம். வருகின்ற தேர்தல் காலங்களிலே அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாய சின்னம்தான்.